ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாசிப்பருப்பும் பீர்க்கங்காவும் சேர்த்து ஒரு குழம்பு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு கிட்டத்தட்ட 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு வடசட்டியில் போட்டு வறுத்துக்கிறேன். இது வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப கொலன்னு இல்லாமல் இருக்கும் பருப்பு. பாருங்கள், லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மண் பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே வறுத்து வச்ச பருப்பாக இருந்தால் டைரெக்டாக அப்படியே கழுவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போது இந்த பருப்பு கூடையே நம்ம கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துருக்கேன். கூடவே வெங்காயம். இதுக்கு முழுசாக சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். குட்டி சைஸில் இருக்கிறத அப்படியே போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறத 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 4 பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு காரம் நிறைய இருக்கக்கூடாது, அதனால் மிளகாத்தூள் இதெல்லாம் பார்த்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சீரகம், அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக தாளிப்பு கொடுக்கும்போது கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்து தாளிப்பு கொடுப்போம். இந்த குழம்பு ரொம்ப சப்புன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது, உரப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் காரம் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போது நம்ம காய் சேர்த்துக்கலாம். பருப்பு பாதி வந்தோடனே நம்ம காய் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீர்க்காய் தான் அப்படிங்கிறதுனால நல்லா வேகமாக வெந்துடும். இதே மாதிரி நம்ம புடலங்காய், சொரக்காய் சேர்த்தும் பண்ணலாம். ஏற்கனவே சொரக்காய் சேர்த்து எப்படி பண்ணுறது, கூட்டு மாதிரி பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அதே போல் இந்த பீர்க்கங்காய் எப்படி பொரியல் பண்ணுறது, அதே போல் இந்த பீர்க்கங்காவோட தோல் வச்சு எப்படி சட்னி பண்ணுறது அப்படிங்கிறதும் ஏற்கனவே வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துடலாம். தண்ணி இதுவே போதும். ஏற்கனவே பருப்பில் தண்ணி ஊற்ற வேக வச்சுருக்கோம். இந்த காயிலிருந்தும் தண்ணி விடும், அதனால் போதும். நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா சலசலன்னு ஆயிரும். பாருங்கள், இப்போ காயும் ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் மூடி போட்டு வைப்போம். அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு வடசட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த குழம்பு பொறுத்தளவுக்கு ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சதும் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்ததாக 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த தாளிப்பை எடுத்து குழம்புல சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது தோசை, சாதம், சப்பாத்தி இந்த மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரெண்டாவது, நம்மக்கிட்ட ஒரு புடலங்காய் தான் இருக்குது, ஒரு பீர்க்கங்காய் தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி பருப்பு கூட சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ஒரு நேரம் நமக்கு சாப்பாட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி கீழே வச்சுட்டேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.